ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு கிருபா சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, நம்ம ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? அந்த சீரீஸோட திருக்குறள் சீரீஸ் தான், அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ பார்ட் 4. ஏற்கனவே பார்ட் 3 போட்டிருக்கோம். நம்ம 6th இருக்கிற திருக்குறள் வந்து நியூ புக்கில் இருக்கிற திருக்குறள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? இது வந்து 7th புக்கில் இருக்கிறது. ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குறள். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குறள் அன்னிட்டு திருக்குறளோட பெருமையை வந்து ஔவையார் வந்து போட்டுருவாங்க. திருக்குறளோட பெருமையை ஔவையார் வந்து போட்டுருவாங்க. சரிங்களா? ஓகே, சரி வாங்க. திருக்குறள் 1. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. அழுக்காறுனா என்னன்னு நம்ம சொன்னோம், பொறாமை. சரிங்க, ஏற்கனவே இது பார்த்துருக்கோம். ஏற்கனவே பார்த்துருக்கோன்னா அழுக்காறுன்ற ஓடு பார்த்துருக்கோம். சரிங்களா? அந்த ஓடுக்கு என்ன பேர்? பொறாமை. அப்படின்னா என்னென்னா, ஒருவன் தன் நெஞ்சில் தன்னை பொறாமை குணம் இருக்கும்ல, பொறாமையே இல்லாத ஒரு குணத்தை ஒழுக்க நெறியாக கொண்டு வாழணும்ன்ற மாதிரி இந்த குறள் வந்து சொல்ல வருது. சரிங்களா? அப்படின்னு என்னென்னா, ஒருவனோட நெஞ்சில் மனசில் பொறாமையே இருக்கக்கூடாது. பொறாமை இல்லாமல் ஒருவன் வந்து வாழ வேண்டும் என்ற ஒரு பண்பை சொல்கிறது தான் இந்த திருக்குறள். வாங்க ஒரு வாட்டி திருக்குறள் படிப்போமா? ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஓகே, பாருங்க. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அப்படின்னு என்னன்னா, பொறாமை. இப்போ ஒருத்தனுக்கு பொறாமை குணம் இருக்குது, அவங்ககிட்ட இருக்கிற செல்வத்தையும், இன்னொருத்தங்கிட்ட பொறாமையே இல்லை, அவங்ககிட்ட வறுமையும் இருக்குது. அந்த ரெண்டுத்தையும் சான்றோரால் வந்து ஆராயப்படுவாங்களாம். சரிங்களா? எது இப்போது பொறாமை கொண்ட இதுக்கிட்ட செல்வம் இருக்கும்ல, அது ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு பொறாமையே இல்லை ஒருத்தங்கிட்ட, அவங்ககிட்ட இருக்கிற வறுமை. சரிங்களா? இது ரெண்டுத்தையும் வச்சு வந்து சான்றோர்கள் வந்து ஆராய்வாங்களாம். இதில் யார் பெரியவன்? நம்ம எப்போன்னா சொல்லிடலாம், இப்போ காசு இருக்கிறவன்ப்பா அவன் தான்ப்பா பெரியவன்னுட்டு. ஆனால் காசு இருக்குது, ஆனால் அவங்ககிட்ட பொறாமையும் இருக்குது. இவங்ககிட்ட காசு இல்லை, ஆனால் அவங்ககிட்ட பொறாமை இல்லை. காசும் இல்லை, பொறாமையும் இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேர் யார் சிறந்தவர்கள்னுட்டு சான்றோரால் ஆராயப்படும் என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறது தான் இது. சரிங்களா? பாருங்கள், குறள் படிப்பெல்லாம். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் ஆராயப்படும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். புறங்கூறாமை. புறங்கூறுதல் என்னன்னு சொல்லுங்கள். புறங்கூறாமைனா என்னன்னா, இப்போ நான் இங்கே இருக்கேன், இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான், என் ஃப்ரெண்டு இருக்கான். நாங்கள் 2 பேரும் என்னை பற்றியோ அவனை பற்றியோ பேசலாம், தப்பு இல்லை. இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான் எனக்கு, அவனை பற்றி இவன் என்கிட்ட சொல்கிறதில்ல, நான் வந்து அவங்ககிட்ட சொல்கிறதோ, இதுதான் பேசுறது. புறணி பேசுறதுன்னு சொல்லுவாங்கள்ல நம்ம ஒரு சைடெல்லாம், அந்த மாதிரி தான். சரிங்களா? புறங்கூறாமை. புறம் வந்து கூறக்கூடாது. ஒருத்தர் இல்லாத போது இன்னும் அவனை பற்றி நம்ம வந்து பேசக்கூடாது, அது தப்பு என்ற சொல்கிறது தான் இந்த குறள். சரிங்களா? வாங்க பார்ப்போம். கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். ஒருவருக்கு நேருக்கு நேரம் நின்று நீ கடுமையான வார்த்தை கூட பேசிடு, நேருக்கு நேரம் நின்று என்னை திட்டிடு, என்ன வேணால் பண்ணிடு. ஆனால் அவர் இல்லாத போது, என் முன்னாடி நின்றுக்கிட்டு என்ன வேணால் என்னை திட்ட, நான் இல்லாத போது என்னை பற்றி இன்னொருத்தங்கிட்ட பேசாத என்ற மாதிரி சொல்கிறது தான் இந்த குறள். பாருங்கள். கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் அவர் இல்லாத போது புறங்கூறுதல் கூடாது. ஓகே, புரியுதுல்ல? ஓகே, நெக்ஸ்ட் குறள் பாருங்கள். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிருப்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிருப்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்குன்னா என்னென்னா, இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தவங்களோட குற்றத்தை வந்து பார்த்து சொல்லுவோம். நீ அப்படி இருக்க, நீ இந்த தப்பு பண்ணுற, நீ அந்த தப்பு பண்ணுற, நீ இதை இப்படி திருத்திட்டா நல்லாயிருக்கும், நீ உன்னோட கேரக்டரை இப்படி மாற்றிக்கோ அப்படின்ட்டு அடுத்தவங்களை பற்றி குற்றம் சொல்லிகிட்டே இருப்போம் நம்ம. ஆனால் அதே மாதிரி நம்மக்கிட்ட என்ன குற்றம் இருக்குன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சி அதை திருத்தினோம்னா நம்மளோட வாழ்க்கையில் துன்பமே வராது என்றதை இந்த குறள் சொல்லுது. புரியுதா? ஓகேவா? பாருங்கள். ஏதெல்லாம் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிருப்பேன் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இல்லை. ஓகே, கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அருள் உடைமை. சரிங்களா? அருள் உடைமை என்ற ஒரு குறள். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம்
அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுல. சரிங்களா? அருளாகிய செல்வமே, அருளாகிய செல்வமே சிறந்த செல்வங்களுள் சிறந்த செல்வம், பொருட்செல்வம் இழிந்தவரிடத்திலும் உள்ளது. சரிங்களா? இப்போது அருட்செல்வம்னா என்னன்னு சொல்கிறோன்னா, இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ அருட்செல்வம்னா இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு செல்வம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது இந்த பொருளாக இருக்கக்கூடாது. அந்த செல்வம்ன்றது ஊக்கமாக இருக்கலாம், இல்லைன்னா கல்வியாக இருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நல்ல விஷயம் பண்ணுறதுனால வந்த செல்வங்களாக இருக்கலாம். இந்த செல்வன்றது ஊக்கம்னு ஒரு செல்வம் தான், கல்வின்றது ஒரு செல்வம் தான். அந்த மாதிரி செல்வம் அந்த மாதிரி இருக்கிற செல்வம் தான் அருளாகிய செல்வமே செல்வம் சிறந்த செல்வம். பொருட்செல்வம்ன்றது இழிந்தவர். காசுன்றது இப்போ தப்பு பண்ணுறவங்ககிட்ட கூட காசு இருக்கும், ஆனால் இந்த சிறந்த குணம்ன்ற ஒரு செல்வம் இருக்குல்ல பார்த்தீங்களா, அது வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்காது. சரிங்களா? புரியுதா? சிறந்த குணத்தினால வருது. சிறந்த குணம் எப்படி வரும்? நம்ம கல்வி கற்று நல்ல நல்ல புக்ஸை படித்து நம்ம நல்ல ஒரு 4 விஷயம் தெரிஞ்சால் தான் அந்த குணம் வரும். அந்த குணம்தான் அந்த அருட்செல்வம் தான், அந்த அருளாகிய செல்வம் தான் செல்வங்களே சிறந்த செல்வம், பொருட்செல்வம் இழிந்த இடத்தில் உள்ளது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுல்ல? ஓகே, இங்கே பாருங்கள். வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் முன் செல்லும் இடத்து. வலியார் முன் தன்னை நினைக்காதான் தண்ணி மெலியார் மேல் செல்லும் இடத்து. இப்படின்னா என்ன மீனிங்னா இதுக்கு, இப்போது நான் வந்து ஒரு சின்ன பையனையோ இல்லை என்ன வயசு சின்ன பையனோ இல்லை என்ன வயசோ கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவனையோ யாராவது பிடிச்சி நல்லா அடிச்சிடுறேன்னு வைங்க. அவன் என்கிட்ட என்ன பண்ணோம், பயந்துட்டு அப்படியே அடிக்கிட்டு என்னை விட்டுருங்க நிற்பான். அந்த மாதிரி நான் பண்ணும்போது நான் நினச்சி பார்க்கணும், என்னை விட பெரியவன் இருப்பான், அவன் என்ன அடிக்கும்போது நான் முன்னாடி கூணிக்கிட்டு தான் நின்றுட்டு இருப்பான்ல, அந்த நிலையை வந்து நான் நினச்சி பார்த்துட்டு யாரையும் அந்த மாதிரி துன்புறுத்தக்கூடாது என்ற அந்த மாதிரி சொல்கிறது தான் இந்த குறள். பாருங்கள், பொருள் பாருங்கள். ஒருவர் தம்மை விட மெலிந்தவரை நம்மை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தம்மை விட வலிமை உடையவரின் முன் தன்னை விட வலிமையுடன் முன் தான் நஞ்சு நிற்கும் நிலையை எண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி யோசித்து பார்க்கும்போது நம்ம அவனை துன்புறுத்த மாட்டோம் என்று சொல்கிறது தான் இந்த குறள். புரியுதா? கிளியர்? ஓகே, வாய்மை பாருங்கள். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். வாய்மை எனப்படுறது என்னன்னா, மற்றவருக்கு ஒரு தீங்கும் ஏற்படாத வகையில் தீங்கு தராத சொற்களை சொல்லுதல், அதுதான் வாய்மை. இப்போ நான் யார்கிட்டயாவது பேசுகிறேன்னா அவங்களுக்கு தீங்கு அவனை புண்படுத்துகிற மாதிரியோ அவனுக்கு தீங்கு தர்ற மாதிரியோ சொற்களை நான் சொல்லக்கூடாது. சரிங்களா? அப்படி சொல்லாமல் இருக்கிறது தான் வாய்மை. புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதானப்பா? ஓகே, புரிஞ்சிருக்கு. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்லுதல் ஆகும். ஓகே. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அப்படின்னா என்னென்னா, நம்ம நெஞ்சறிய நம்ம மனசாட்சிக்கு மீறி பொய் சொல்லக்கூடாது. சரிங்களா? நம்ம மனசாட்சி நீ பண்ணுறது தப்புடா, நீ பொய் சொல்லாத நம்ம மனசாட்சி சொன்னால் நம்ம சொல்லக்கூடாது. அப்படி மீறி நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோ, தன்னோட நெஞ்சு அந்த கில்ட்டியான ஃபீல்டு இருக்கணும், அதுவே நம்மளை ரொம்ப காயப்படுத்திடும். நீ பண்ணி தப்பு, நீ இப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்னு நம்ம மனசு சொல்லணும்ல, அந்த மாதிரி சொல்லியும் நம்மளை ரொம்ப காயப்படுத்தும் என்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த குறள். பாருங்கள். தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஒருவர் தம் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது, அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவரை வருத்தும். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள். உள்ளத்தால் பொய்யாது உலகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். சரிங்களா? இப்போது நம்ம உள்ளே இருக்கணும் வச்சுக்கோங்க. நம்ம மனசில் நம்ம பொய்யே இல்லாமல், என் மனசாட்சிக்கு துரோகம் எல்லாம் நான் பொய் சொல்லலைப்பா, நான் யாருக்கும் என் மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் நான் பொய்யை சொல்ல, யாரையும் கஷ்டப்படுத்தலை, யாரோட லைஃப்லையும் நான் ஸ்பாயில் பண்ணலை, அந்த மாதிரி நீ வாழ்ந்தியானா, அப்படி நம்ம இருக்கும்போது உலகத்தில் இருக்கிற உள்ளங்கள் எல்லாம் இருப்போம். நம்ம இப்போ எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம காமராசர் எடுத்துக்கோங்க, நம்ம அன்னை தெரசா எடுத்துக்கோங்க. அவங்கெல்லாம் அவங்க மனசாட்சிக்கு துரோகம்லாம் வாழ்ந்தவங்க மனுஷனுங்க. அதனால தான் இது வரைக்கும் நம்ம உள்ளவங்களெல்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க. சரிங்களா? அதுதான் எக்ஸாம்பிள். காமராசர் பெஸ்ட் எக்ஸாம்பிள். சரிங்களா? புரியுது தானே? அந்த மாதிரி போயிடலாமல் நம்ம மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் வாழ்ந்தும்போது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அப்புறம் அந்த மாதிரி வாழ்ந்ததுக்கான எக்ஸாம்பிள்னால் இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம். இந்த தண்ணீர் குழாய் டேப் போட்டிருப்பாங்க. இந்த அதிகாரிகள் இருப்பாங்கள்ல கிராமத்தில், அவங்க அவங்க அம்மா போயிட்டு குடி தண்ணி பைப்பில் தண்ணி பிடிக்க போகிறாங்க. அப்போது அந்த அதிகாரிகள் பார்த்துட்டு அவங்க வீட்டில் போட்டிருப்பாங்க, அந்த தண்ணி பைப் போடுறோம்ல, அது அவங்க வீட்டில் போட்டிருப்பாங்க. அது காமராசர் ஒரு வாரம் அவங்க அம்மாவை பார்க்க போகும்போது பார்த்துட்டு
இந்த மாதிரி ஏன் போட்டிருக்கீங்க அதிகாரியில் கேட்குறாங்க. இல்லை அம்மா வந்து இங்கே தண்ணி பிடிக்க வந்தாங்க, அதனால் பார்த்து போட்டோம். எல்லா அம்மா வீட்டில் நீ போட்டிருக்கியா திருப்பி கேட்டார். யாரே காமராசர் வந்து அவங்கள அதோட அந்த பைப்பை வந்து பிடிக்கிட்டு போக சொல்லிட்டார். ஒரு மனுஷன் பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு உண்மையாக இருந்தால், நான் கடமைகள் அவ்வளோ உண்மையாக இருக்குது, நான் வந்து சூழலை உண்மையாக இருந்தால் அந்த மாதிரி ஒரு வார்த்தை அங்கே வரும். சரிங்களா? அதுதான் அந்த மாதிரி அவர் பண்ணியிருந்தால தான் இது வரைக்கும் நம்ம அவரை பற்றி பேசுகிறோம். எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா உள்ளங்களும் வந்துடுற கிங் மேக்கர்ன்னு சொல்கிறோம்ல, சும்மாவா சொல்லுவோம்? ஓகே, புரியுதா? அதுதான் உள்ளத்தால் பொய்யாது உலகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். உள்ளத்தில் பொய்யில்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவர். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் குறள் பாருங்கள். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இயற்றல், இதை பிரிச்சுக்குவாங்க. இயற்றல், ஈட்டல், காத்தலும் காத்த வகுத்தலும் பிரிச்சுக்குவாங்க. இயற்றணும்னா பொருள் வரும் வழிகளை அறியணும். சரிங்களா? பொருள் எது இப்போது இது எதுக்குன்னா இது அரசுக்கான ஒரு குறள். நம்ம அரசாங்கமும் சரி, அப்புறம் தனி மனிதனும் சரி, ரெண்டுமே பார்க்கலாம். சரி, நம்மளே வச்சுக்கலாம். பொருள் வரும் வழிகளை அறியணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாழணுன்னா பணம் வேணும். அது நல்ல வழியில் சம்பாதிச்சா பணம் வேணும். அதுக்கு பொருள் வந்து எந்தெந்த வழியிலலாம் வரும், நம்மளுக்கு எப்படியெல்லாம் சம்பாதிக்கலான்ற அந்த வழிகளை வந்து ஃபஸ்ட்டு அறியணும். சரிங்களா? அந்த வழியை வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. அந்த வழியில் பொருளை சேமிக்கணும், பொருளை சேர்க்கணும், காசை சேர்க்கணும்னு வச்சுக்கோங்க, அமௌண்ட்டை சேர்க்கணும். சேர்த்த பொருள் வந்து பாதுகாக்கணும். சேர்த்து மட்டும் வச்சுட்டா போதும், எங்கேயாவது பாதுகாப்பாக போய் வைக்கணும். இல்லை திருட்டு வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம சேர்த்து யூஸ் இல்லாமல் போயிடும் இல்லைங்களா? அதான் சேர்த்து வச்சுருந்து பாதுகாக்கணும். அந்த பாதுகாத்துக்கிற வச்சு இருக்கிறதவ எந்தெந்த வகையில் திட்டமிட்டு செலவு பண்ணணும். இப்போது நான் மாதத்துக்கு ஒரு 30,000 சம்பாதிக்கிறேன்ப்பா, அந்த ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டா அந்த வழி பொருளை வந்து 30,000 சம்பாதிச்சு அதை பாதுகாத்து பேங்கில் போட்டு வச்சுருக்கேன். அந்த 30,000 நான் என் ஃபேமிலிக்காக செலவு பண்ணணும். அது எந்தெந்த வழியிலலாம் செலவு பண்ணணுமோ அதுக்கெல்லாம் திட்டமிட்டு செலவு பண்ணணும். அது திட்டமிட்டு செலவு பண்ணால் தான் நம்ம ஃபேமிலியும் நல்லாயிருக்கும், நம்ம அம்மா அப்பா நல்லா இருப்பாங்க, எல்லோரும் நல்லா இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் ஒரு திட்டம் வந்து செயல்படணும். இதுதான் அரசோட செயல்கள். இது நம்ம தனி மனிதனுக்கு சொன்னேன். இது அரசுக்கும் வரும். சிறந்த அரசுனா எப்படி? அரசுனாலும் அப்படி தான், எந்த வழியில் அமௌண்ட் வரும்னு தெரியணும், அந்த வழியில் நான் பொருளை சேர்க்கணும், சேர்த்த பொருளை பாதுகாக்கணும், பாதுகாத்த பொருளை பயனுள்ள இந்த மக்களுக்கு வந்து செலவு பண்ணணும். இதுதான் ஒரு சிறந்த அரசோட செயல்கள் என்று வள்ளுவர் சொல்கிறார். இது வந்துட்டு நம்ம பட்ஜெட்டில் கூட சொல்லியிருப்பாங்க இந்த குறள். சரிங்களா? பட்ஜெட்டில் கூட சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அவ்வளோதான், 10 முடிச்சிட்டோம். இது வள்ளுவர் பற்றி கொஞ்சம் கொடுத்து அதை மட்டும் பார்ப்போம். திருக்குறளை தந்த திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்று கூறுவது யாருக்கும் தெரிஞ்சிருந்தான். இவர் முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா புதர் போன்ற சிறப்பு பெயராக குறிப்பிடப்படுகிறார். இதுவும் தெரிஞ்சிருந்தான். திருநூல்களை இந்த கொஸ்டின் ஒரு வாட்டி குரூப் 2 நினைக்கிறேன், குரூப் 2 கேட்டாங்க. திரு என்ன அடைமொழி வருகின்ற முதல் நூல் திருக்குறள். குரூப் 4 நினைக்கிறேன், இந்த வருஷம் குரூப் 4 குரூப் 4 கேட்டாங்க. திரு என்ன அடைமொழி வருகின்ற முதல் நூல் திருக்குறள். இது அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் 3 பகுப்புகளை கொண்டது. ஓகே. இதில் அறம் வந்து 38, அதுக்கப்புறம் பொருளில் வந்து 70, இன்பப்பால் 25 குறள். மொத்தமாக 133 அதிகாரங்கள். அதிகாரத்துக்கு 10 குறள், 1330 குறட்பாக்கள் உள்ளன. இதற்கு முப்பால், தேவநூல், பையாமலை போன்ற பிற நூல்களும் எல்லாமே நம்மளுக்கு படிச்சிருந்தான். ஓகேங்களா? ஓகே. இந்த புக் பேக் ஆன்சர் பாருங்கள். வாய்மை என்னது என்ன சொன்னோம் நம்ம? தீங்கு தராத சொற்களை பேசுகிறது வாய்மைன்னு பார்த்தோமா? ஓகே. டேஸ் செல்வம் சான்றோரால் ஆராயப்படும். பொறாமை இல்லாதவன் செல்வம் சான்றோரால் பொறாமை உள்ளவன் செல்வம் வந்து சான்றோரால் ஆராயப்படும். பொறாமை இல்லாதவனோட வறுமை இருக்கும். இங்கே பொறாமை உள்ளவன் செல்வம் வந்து சான்றோரால் ஆராயப்படும். சரிங்களா? ஓகே. பொருட்செல்வம்னா பொருள் ப்ளஸ் செல்வம். யாதெனின் யாது ப்ளஸ் யாதென்னா யாது ப்ளஸ் எனின் எங்கே இருக்குது பாருங்க, இங்கே இருக்குது. யாது ப்ளஸ் எனின். ஓகேங்களா? தன்னெஞ்சு அப்படின்னா எப்படி சேர்த்து எழுதுனா தன்னெஞ்சு. தீது ப்ளஸ் உண்டோன்னு எப்படி எழுதணும்? தீதுண்டோ. ஓகேங்களா? புரியுதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னா நம்ம குரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.